வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ். எனக்கு இந்த வீடியோவில் ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு இட்லி அடுப்பில் ஊற்றி வச்சுட்டு கூட இதை செஞ்சிடலாம். ஒரு சைட் டிஷ் இட்லி தோசைக்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு சட்டியில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டு பொரித்து நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை போட்டு வதக்கி கொஞ்சமாக கறி மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் இல்லைன்னா கரம் மசாலா பொடி 1/4 ஸ்பூன் 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு பொரித்து ஒரு பெரிய கப்பில் 1 கப்பு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போடணும். பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை நல்லா பொன்னிறமாக வதக்கி 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா இந்த மாதிரி குழைவாக வதக்கிட்டு இதுக்கு தாராளமாக தண்ணி விட்டு அடுப்பை குறைச்சி வச்சு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டு நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கிற பொட்டுக்கடலை பொடி இது தாளிக்கிறதுக்கு முன்னாடியே அதை பொடிச்சு வச்சுக்கணும். ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு பொட்டுக்கடலை போட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சு எடுத்து வச்சுக்கணும். அந்த பவுடரை அடுப்பை குறைச்சி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா பொட்டுக்கடலை கொதிச்சது கெட்டியாகிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மிதமான சூட்டில் மூடி நல்லா தளபலன்னு கொதித்து வர்றப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கணுன்னா சூப்பரான சைட் டிஷ் தயார். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.